நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்ஸ்அப் இருக்க வாட்ஸ்அப் இதில் ஸ்டோரேஜ் பிரச்சனை ஏற்படும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சிறந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஃபைல்ஸை எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி தேவையில்லாத ஃபைலை டெலீட் பண்ணும்போது நமக்கு தேவையான ஃபைலும் அதோடு சேர்ந்து டெலீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பாதுகாப்பான முறையில் தேவையில்லாத ஃபைலை டெலீட் பண்ணணும், தேவை உள்ள ஃபைலை பாதுகாப்பான முறையில் வச்சுக்கணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த வீடியோ உருவாகியிருக்கு. ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். சரி நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. இப்போ இதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா மெயினான பகுதிக்கு நம்ம உள்ளே போகிறோம். இது மூலயமா ஸ்டோரேஜோட பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, தேவையில்லாத ஃபைலை எப்படி டெலிட் பண்ணுறது, தேவை உள்ள ஃபைலை பாதுகாப்பான முறையில் எப்படி வச்சுக்கிறது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோ. அப்படியே அதில் டேப் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் 67 GB ஃப்ரீ இருக்கும், லெஃப்ட்டில் 82 MB ஆக்குப்பை ஆகும். அப்போ உங்கள் வாட்ஸ்அப் வழியாக 5 MBக்கு மேலே உள்ள ஃபைல்ஸ் நிறையா இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோவாக தான் இருக்கும். அதில் தேவையில்லாத வீடியோ எதுவோ அதை நீங்கள் டெலிட் பண்ணலாம். லார்ஜ் தென் 5 MB இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, 43.6 MB, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் ஆல்னு கொடுத்து அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டோரேஜை மிச்சப்படுத்தலாம். இது ஒரு சிறந்த மெத்தட். இப்படி இதில் ஏதாவது ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் இப்படி டேப் பண்ணுறது மூலிமா ரைட் மார்க்கை ரிமூவ் பண்ணிடலாம். இல்லையா, இன்னொரு மெத்தட் இருக்குது. டாப் ரைட்டில் 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் நியூவஸ்ட்னு இருக்கும், ஓல்டஸ்ட்னு இருக்கும், லார்ஜஸ்ட்னு இருக்கும், 3ஆக பிரிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். எப்படின்னா, நியூவஸ்ட்னா புதுசாக வந்திருக்கும், ஓல்டஸ்ட்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஃபைல் எல்லாமே இருக்கும், அதை ஈஸியாக நம்ம டெலிட் பண்ணிடலாம். லார்ஜஸ்ட்டுங்கிறது எப்படின்னா, பெரிய ஃபைலை வந்து நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ண முடியும். அதுக்காக தான் ஷார்ட் பைன்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் போயிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து முக்கியமான சேட்ஸில் மட்டும் அதிகப்படியான MB புதஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணணும். எப்படி கிளியர் பண்ணலாம், அந்த சேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சேட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அதில் செலக்ட் ஆல் இருக்கும், செலக்ட் ஆல் கொடுத்து டெலிட் கொடுத்துருங்க. இங்கே ஒரு மெசேஜ் வரும், நல்லா கவனிங்க மெசேஜை. To free up storage, delete any copies of these items from your WhatsApp media. Deleted items may still be saved on your device. சரிங்களா, delete any copies, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, டெலிட் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் இந்த டாப் ரைட்டில் பாருங்கள், லெஃப்ட்டில் ஒரு ஸ்டார் இருக்கா, அதை நீங்கள் வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா எல்லாமே ஸ்டார் ஆகிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை டெலிட் பண்ணணுன்னா கூட முடியுமான்னு பார்ப்போம். டெலிட் பண்ணலாம், சரிங்களா. ஆனால் ஸ்டாரில் போயிட்டு இந்த ஃபைல்ஸ் இருக்கும், நீங்கள் இங்கே டெலிட் பண்ணலாம். ஸ்டார் செக்ஷனில் போயிட்டு இந்த டெலிட்டான ஃபைல்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன், டெலிட் ஆகலை. ஏன்னா இந்த 3 ஃபைலையும் நீங்கள் ஸ்டாரில் வச்சுருக்கீங்க. ஸ்டாரில் வைக்கும் போது இந்த ஃபைல் டெலிட் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, செலக்ட் ஆன் கொடுத்துட்டு மேலே ஸ்டாருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ ஸ்டாரை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் செலக்ட் ஆல் கொடுங்க. இப்போ டெலிட் பட்டனை கொடுங்க. இப்போ இது டெலிட் ஆகிடும். ஆமாங்க, இப்போ நீங்கள் டெலிட் கொடுங்க, கண்டிப்பாக அந்த ஃபைல் டெலிட் ஆகிடும். கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு. டெலிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இத்தனை MB நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மெசேஜும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி நண்பர்களே, இப்படி தான் வாட்ஸ்அப்போட ஸ்டோரேஜை அதிகப்படுத்துறது எப்படி, தேவை உள்ள ஃபைல் தேவையில்லாத ஃபைலை எப்படி டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வரைக்கும் ஷேர் பண்ணுமோ அவ்வளோ வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலை இல்லை.